பாம்பு போட்டாங்க, அந்த இடத்துல பாம்பு போட்டாங்க. அந்த இடத்துல நம்மளையும் ஒரு சந்தேக இதத்துல கூட்டிட்டு வந்து அவங்க கஸ்டடியில வச்சு என்னை வந்து நான் போய் அங்க ஒரு வாரம் இருந்தேன். கஸ்டடியில வச்சு ஆனா ரொம்ப கஷ்டம் தான், அங்க இருந்தது ரொம்ப கஷ்டம். சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பாடு பிரச்சனை இல்லை, ஆனா நல்லபடியா நம்மள ஊருக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. இந்தியா கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப நன்றி. சரியா? ஆனா அங்க வேலைக்கு தான் நாங்க போனோம். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை தான் பார்த்தோம். ஆனா ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு தெரியாது. எனக்கு வீட்டுக்காரர் இல்லை, எனக்கு கணவர் இருந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. என் பிள்ளைங்களுக்கு நான் தான் இது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அனுப்பி விட்டுட்டாங்க, பிடிச்சி வெள்ளை பாஸ்போர்ட் கொடுத்து ஊருக்கு போக சொல்லி எங்களை சேஃபா அனுப்பி விட்டாங்க. ரொம்ப நன்றி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இந்தியா கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. நீங்க இருந்த பகுதி என்ன ஏரியாக்கா? அங்க வந்து அந்த போர்ல குண்டு வெடிப்புகள்லாம் நடந்துச்சா, நீங்க பாத்தீங்களா? நான் இருந்த ஏரியால போட்டாங்க. நான் இருந்த ஏரியா வந்து மங்காஃப்ல போட்டாங்க. குண்டு விழுந்துச்சு, அங்க மங்காஃப்ல போட்டாங்க. ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க, நிறைய இந்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களை எப்படி இந்தியர்களை எப்படி ஒருங்கிணைச்சு எங்க வச்சிருந்தாங்க, எவ்வளவு நாள் வச்சிருந்தாங்க? அவங்க கஸ்டடி சிஐசி அவங்க கஸ்டடியில தான் வச்சிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல வச்சு அப்புறமா வந்து இந்த நம்ம எம்ஏசி இதுல எம்பேசில நம்மள அனுப்பி விட்டாங்க. எவ்வளவு நாள் எம்பேசில இருந்தீங்க? நான் ஒரு வாரம் இருந்தேன். ஈரான் ஒரு வாரம் இருந்தேன். அப்புறமா எங்களை வெளியில அனுப்பி விட்டாங்க. போன் இல்லை, எதுவும் இல்லை, போன் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு நான் இப்போ வந்து டெல்லியில வந்து தான் ஃபோன் ஆன் பண்ணி, சார்ஜர் இல்லை, ஒன்றும் இல்லை, ஃபோன் ஆன் பண்ணி என் பிள்ளைங்களுக்கு நான் சொன்னேன், நான் வந்துட்டேன். என் பிள்ளைங்க என்ன பண்றாங்க எது எனக்கும் தெரியாது, நான் அங்கே என்ன பண்றேன்னு பசங்களுக்கும் தெரியாது. இப்போ வந்து பசங்களுக்கு பார்த்து இப்பதான் நான் வந்து கால் பண்ணி பேசினேன், நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஈரான் ஊரே எப்படி இருந்தது, அங்க உணவுக்காகவும் அங்க அந்த ஊர் மக்களும் எவ்வளவு சிரமப்பட்டாங்க, பிளஸ் இந்தியர்களை எப்படி அவங்க ஒருங்கிணைச்சு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு? அவங்க எப்படின்னு தெரியாது, ஆனா ஒருத்தரை பிடிக்கிறாங்க, பிடிச்சி தமிழ்நாட்டுக்காரங்களை நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்சி அவங்க கஸ்டடியில வச்சு அனுப்பி விடுறாங்க. அவங்க நம்ம ஊருக்கு வந்து இறங்கணும்னே உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட 20 நாள் ஆச்சு அங்க போர் நடந்து, இப்ப 20 நாள் கழிச்சு நீங்க வந்திருக்கீங்க, நம்ம ஊருக்கு வந்துட்டீங்க. எப்படி இருக்கு மனநிலை? எவ்வளவு சிரமமா இருக்கு? ரொம்ப கஷ்டப்பட்டோம் சாப்பாட்டுக்கு. ரொம்ப இப்போ வரும்போது கூட நம்மள ஷேர் பண்ணி தான் வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து ஷேர் பண்ணி எங்களை அனுப்பி விட்டாங்க ஊருக்கு. ஆனால் ரொம்ப கஷ்டம்தான். நல்லா இருக்கு, பசங்களை பார்த்தேன், என் உயிரை வந்துருச்சு, போதும், நம்ம நாட்டுக்கு வந்துட்டோம், போதும். இந்தியா கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப நன்றி. இல்லை, எதுவுமே இல்லை, இப்படிதான் நான் வந்தேன். என் பாஸ்போர்ட், என்னுடைய காசு, சம்பளம், வேலை செஞ்ச எல்லாமே ரூம்ல விட்டு இப்படிதான் எங்களை கூட்டிட்டு வந்தாங்க. நான் இப்படிதான் எப்படி இருக்கிறோனோ இப்படிதான் வந்தேன் நான். உங்களுடைய நீங்க ரெகுலரா அங்க 1.5 வருஷம் வேலை செய்யறேன்னு சொல்றீங்க, உங்களுடைய வருமானம் இல்ல உங்களை நீங்க சேர்த்து வச்ச பணம் அதெல்லாமே எடுத்துட்டு வர முடியலையா? அதெல்லாம் எங்க போச்சு? இல்லை, எதுவுமே எடுத்துட்டு வரல. நான் ரூம்ல இருந்துச்சு, என்னுடைய கொஞ்சம் காசு ரூம்ல இருந்துச்சு, அப்படியே அதை எடுத்து அப்படியே விட்டுட்டோம். எதுவுமே இது இல்லை. வேலைக்கு போயிட்டு வந்து அப்படியே அவங்க சந்தேக கேசத்துல பாம்பு போட்டதுனால அவங்க வெளியில எடுத்துட்டாங்க. அவ்வளவுதான் அங்க நடந்துச்சு. என் பேர் ஃபஸ்லூன். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேர்ந்த. நான் வந்து பவஞ்சிப்பட்டு கிராமம். அண்ணா வணக்கம்ண்ணா, என் பேர் குமார் சின்னகருப்பன். நான் இங்கே 2 வருஷத்துக்கு முன்னாடி குவைத்து வேலைக்காக போனேன். போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி முதல்ல பிளாஸ்ட் ஆனிச்சு. அது ஈரானை அட்டாக் பண்ணாங்க. அது நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணலை, அது இதுவாக இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு நாள் செக்கிங் வந்து எங்களை போலீஸ் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி போர் பதட்டம் காரணமாக உள்ள அடைச்சிட்டாங்க. அது என்னன்னு தெரியல. அது குரூப்பாக இருக்கவும் ஒரு சந்தேகத்தில் அடிச்சிட்டாங்கன்னு தெரியல. அப்புறம் நாங்கள் உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கிறப்ப உள்ளே இருக்கிறப்பையும் நாங்கள் பயத்தில் தான் இருந்தோம். சத்தம் வெடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, பயத்தில் இருந்தோம். ஊருக்கு போகாம என்னன்னு தெரியல எனக்கு. நான் வந்து 2 வருஷம் முடிச்சுட்டேன். நான் யோசிச்சது வந்து ஃபேமிலிக்கான்னு பார்க்கணும், என் லைஃப்பை பார்க்கணும். லைஃப் 28 தான் ஆகுது, இன்னும் எதுவும் இல்லை. அதாவது முன்னேறமான்னு ரினிவல் பண்ணிட்டேன். நான் இன்னொரு 2 வருஷம் வேலை பார்த்துட்டு போகலாம், ஏதாவது முன்னேறி போகலாம் பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்து லைஃப் மாறிடுச்சு. ஒன்றும் தெரியல, தினமும் ஜெயிலில் உட்காந்து அழுதுகிட்டு தான் இருந்தோம். சாப்பாடு எங்களுக்கு வந்து ஓட்ஸு கஞ்சி கொடுத்தாங்க, இது மாதிரி தான் சாப்பிட்டோம். நிம்மதியான சாப்பாடு இல்லை. ரைஸ் வரும், வெள்ளை சோறு வரும்,
அதுவும் ரம்ஜான் ஸ்டார்ட் ஆனதுனால நோன்பு இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு ஒழுங்காக வராது. எப்படா போய் கல்யாணம் ஆனவங்க போய் ஒய்ஃபை பார்க்குறது, பசங்க இருக்கவங்க போய் பிள்ளைகளை பார்க்குறது, ஃபேமிலியை விட்டுட்டு இங்கே வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் உள்ளதாக இருந்தாங்க. எங்களுக்கு முன்னாடி மொத்தமாக அந்த இது ஆரம்பத்துலேருந்து சரச்சன்னு ஒவ்வொரு ஆளாக வந்து எந்த இதில் பிடிச்சாங்கன்னு தெரியல, பிடிச்சி உள்ளே அடைச்சிட்டாங்க. அடைச்சிட்டு பாஸ்போர்ட்டு சரச்சன் இந்திய அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி, நம்ம தமிழ் அரசாங்கத்துக்கு உதவி பண்ண ரொம்ப நன்றி. விரைவாக எங்களை அடைச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து என்னென்னா, நான் அடைச்சி மாட்டிக்கிட்டேன். எனக்கு 1.5 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. என் ஃபேமிலிக்கு ஒன்றும் தெரியாது, எதுவும் தெரியாது. நான் இன்னைக்கு காலையில் வரும்போது தான் என் பிரதர் அண்ணன் இருக்கார், துபாயில் இருக்கார். அவன் அழுதுட்டான். அவனுக்கு நான் வந்து யார் மொபைல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது எப்படின்னா அரசமாக விரைவாக அனுப்புறதுனால என் மொபைலு எல்லாத்தையும் இல்லாமல் இப்படி தான் இந்த ட்ரெஸ்ஸோடு தான் வந்தேன். ஏர்போர்ட்டில் தனி விமானம் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. பாஸ்போர்ட்டு ஒயிட் பாஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணாங்க. ஃபோனு, லேப்டாப், என்னோடய சர்டிஃபிகேட்டு எல்லாமே அங்கேயே மாட்டிக்கிச்சு. வரும்போது கூட டெல்லியிலேருந்து விஜயவாடாலேருந்து இங்கே வந்து ரொம்ப சிரமப்பட்டு சீட்டு கிடைக்காம, டிக்கெட் கிடைக்காம ராத்திரி போய் அங்கே போய் டெல்லியில் இருந்துக்கிட்டு ரொம்ப அவதிப்பட்டான். தூக்கம் இல்லை. இன்னும் யாரும் நாங்கள் ஒழுங்காக தூங்கலை. நான் 33 நாள்கிட்ட இருந்தேன். 3 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு தூங்கினேன். இதான் நடந்தது. நான் அழுகலை. கண்டிப்பாக வெளியே போகும் நம்ம அரசாங்கத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சு. வந்துட்டேன். ஆனால் என்ன சொல்கிறதுன்னு இல்லை, அழுக வருது. கடவுள் காப்பாற்றிட்டார், அவ்வளோதான்.